ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஆப்டிமிஸ்டிக் தாட்ஸ். பாட்டு கேட்குறது உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களில் ஒன்றா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஸ்பாட்டிஃபை மியூசிக் ஆப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்றைக்கி வீடியோவில் ஸ்பாட்டிஃபை கம்பெனி ஏற்படுத்தின தாக்கத்தையும் அதோட வரலாறையும் தான் பார்க்க போகிறோம். ஏப்ரல் 23, 2006 ஸ்வீடனில் இருக்க ஸ்டாக்ஹோமில் தான் ஸ்பாட்டிஃபை கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணாங்க. இதை ஸ்டார்ட் பண்ணது டேனியல் ஹெக் மற்றும் மார்வின் லோரென்சன். ஸ்பாட்டிஃபை கம்பெனி தன்னை மேலும் விரிவுபடுத்திக்க 2009 யூகேலையும் 2011 அமெரிக்காவிலையும் 2019 இந்தியாவிலையும் தொடங்கி இப்போ வரைக்கும் செயல்பட்டு வருது. ஸ்பாட்டிஃபை நிறுவனத்தில் கிட்டத்தட்ட 7309 பேர் ஊழியர்களை வேலை பார்க்குறாங்க. ஸ்பாட்டிஃபை கம்பெனி பாடல்களை மியூசிக் ஆல்பம் போடுற இசைக்கலைஞர்கிட்டருந்து ஒரு குறிப்பிட்ட விலையை கொடுத்து நேரடியாக வாங்காமல் பாடல்களை ஸ்ட்ரீமிங் செய்யப்பட்ட மொத்த பாடல்களோட எண்ணிக்கையில் விகிதத்தின் அடிப்படையில் தான் உங்களுக்கு ராயல்டி அமௌண்ட் கொடுத்துட்ருக்காங்க. இது மூலமாக வர இன்கமில் 70% உரிமையாளருக்கு தான் கொடுக்கப்படுது. உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட 696 மில்லியன் மக்கள் ஸ்பாட்டிஃபை யூசர்ஸாக இருக்காங்க. இந்தியாவில் மட்டும் 80 மில்லியன் மக்கள் ஸ்பாட்டிஃபை யூசர்ஸாக இருந்துட்டு வராங்க. 2010 செப்டம்பரில் உலக பொருளாதார மன்றம் 2011க்கான தொழில்நுட்ப முன்னோடிங்கிற அங்கீகாரத்தை ஸ்பாட்டிஃபை நிறுவனத்துக்கு தந்துச்சு. 2023 மற்றும் 2024 ஸ்பாட்டிஃபை நிறுவனம் இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட 321.3 கோடி ரூபாயை வருவாயாக ஈட்டியிருக்கு. இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, வெறும் பாடல்களையும் மியூசிக் ஆல்பத்தையும் வச்சு சம்பாதிக்கிற ஸ்பாட்டிஃபை நிறுவனம் தனக்குன்னு சொந்தமாக மியூசிக் ஆல்பத்தையோ சாங்ஸையோ இதுவரை உருவாக்கவே இல்லை. ஸ்பாட்டிஃபை கம்பெனியோட வெற்றி நமக்கு சொல்லித்தர பாடம் என்னென்னா, நம்ம ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட சொந்தமாக எதுவும் தேவையில்லை, வெறும் ஐடியாவும் முயற்சியும் இருந்தால் மட்டுமே போதும், நம்ம எல்லாருமே ஜெயிக்கலான்றது தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.